குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? ஹெட்லைன் படிங்க பார்க்கலாம். குறில் நெடில் வேறுபாடு. குறில் நெடில் வேறுபாடு. ஒரு எழுத்து குறிலா இருந்தா என்ன வரும்? அதே எழுத்து நெடிலா மாறி அந்த வார்த்தை வந்தால் என்ன ஆகும்? வார்த்தை ஒன்று தான். இந்த முதல் எழுத்து மட்டும் குறிலில் இருந்து நெடிலா மாறும்போது அந்த வார்த்தையோட அர்த்தம், அதாவது பொருள் மாறுபடும். அதான் படிக்க போறோம். இப்போ படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மடு. மடு. மடு என்பது இப்போ வந்து மா வந்து குறில்ல இருக்கு. அதோட மீனிங் என்ன? படிங்க. நீர், நிலை. அடுத்து கீழே இருக்கு பாருங்க. பொய்கை. மடு என்பதன் பொருள் நீர்நிலை அல்லது பொய்கை. நீர்நிலைனா தண்ணி நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு குளம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் நீர்நிலை. பொய்கைங்கிறதையும் அதுதான் குறிக்கும். பொய்கை என்பதும் ஒரு நீர்நிலை குறிப்பது தான். அதாவது பெரிய பெரிய லெவல்லையும் இல்லாமல் சின்ன லெவல்லையும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான ஒரு ஏரி போன்ற ஒரு குளம் போன்ற அமைப்பு தான் நம்ம பொய்கை அல்லது நீர்நிலை என்று அழைக்கிறோம். அடுத்து கீழே இருக்கிறத படிங்க. மாடு. மாடு. தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. மாடு. மாடு என்பது எருது. எருது என்றால் நமக்கு தெரியாதில்லை. மாட்டில் வந்து நமக்கு காளை மாடு, பசு மாடு, இது எல்லாமே நமக்கு வந்து மாடு என்பது குறிக்கிறது. இன்னொன்று மிக முக்கியமானது என்னென்னா செல்வம். செல்வம்னா என்ன அப்படின்னா ரூபாய். உங்கள் பாணியில் சொல்லணும்னா ரூபாய், ருபீஸ், காசு, பணம், இதெல்லாம் அது குறிக்கக்கூடியது. செல்வம் என்பது பணம், பணத்தை மெயினாக குறிக்கக்கூடியது. அதில் மிக முக்கியமான செல்வங்கள்லாம் ரெண்டு நான் பார்க்குறது என்னென்னா கல்வி செல்வம் ஒன்று, அடுத்தது வந்து இந்த ரூபாய், ருபீஸ். இது ரெண்டும் தான் மிகவும் பவர்ஃபுல்லானது. கல்வி எந்த அளவுக்கு பவர்ஃபுல். அடுத்தது விடு. விடு என்பதற்கான பொருள் என்ன? படிங்க பார்க்கலாம். அறிக்கை. அறிக்கை விடுதல். அறிக்கை, ஏதாவது இப்போ தேர்தல் அறிக்கையெல்லாம் விடுற மாதிரி அறிக்கை விடுதல் வந்து விடு என்பதை குறிக்கும். அடுத்து என்ன படிங்க? நெடில்ல வீடு. வீடு என்பது நமக்கு பெரும்பாலும் இல்லம். நிறைய வீடுகளில் இல்லம்னு எழுதியிருக்காங்க, அப்புறம் சில வீடுகளில் நிலையம்னு கூட எழுதியிருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய வீடை வந்து நம்ம வீடு என்று அழைக்கிறோம். இதில் வந்து மீனிங் இல்லம் அல்லது மர வீடு ரெண்டையுமே குறிக்கிறது. விடு என்பதன் பொருள் வந்து விடு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த யாராவது இப்போ ஒரு பொருளை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க விடு, அப்போ அது கூட பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து அறிக்கை விடுதல் என்பது தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து வீடுங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இல்லம் அல்லது மர வீடு, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. விடு, வீடு, இதில் வந்து குறியில் இருக்குது. வீ வந்து இதில் நெடியில் இருக்குது. அவ்வளோதான். ரெண்டுமே வீல தான் வருது, ரெண்டுமே டூவில் தான் முடியுது. ஆனாலும் இந்த குறில் நெடில் மாறுபடும் போது அதனுடைய பொருள் மாறுபடுகிறது என்பது தான் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்து படிங்க. எடு. எடு, அதோட மீனிங் படிங்க. கையால். கையால். கையால் பற்று. பற்றுதல்னா இப்போ கைப்பற்றினான். இப்போ சோழ மன்னன் போய் இலங்கையை கைப்பற்றினான் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அந்த பற்றுதல் என்பது பிடிக்கிறது தான், அது வேற ஒன்றும் கிடையாது. கையால் பிடித்தல், இதுதான் வந்து எடு அல்லது பிடிக்கிறது, இந்த மாதிரி சொல்லலாம். எடு என்பது கையால் பற்றுதல், பற்று. அடுத்து படிங்க. ஏடு என்றால் வேற ஒன்றும் இல்லை. ஏடு என்றால் நூல் அல்லது புத்தகம். புத்தகம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புக்ஸ். ஆங்கிலத்தில் புக்குங்கிறோம், புக்ஸுங்கிறோம். தமிழில் வந்து நூல். அதாவது இப்போ திருக்குறள், திருக்குறள், அதுக்கு பின்னாடி வந்த பெரிய புராணம், கம்பராமாயணம், இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியவர். இந்த நூல் பெரும்பாலும் நம்ம வந்து அந்த புத்தகத்தை வந்து நூலில் தான் குறிப்பிடுறோம். கம்பராமாயணம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த மாதிரி நம்ம நிறைய படிக்கிறோம். பெரிய புராணம் என்ற நூலை எழுதியவர். இந்த மாதிரி நிறைய அந்த புத்தகத்தை வந்து நூல் என்ற வார்த்தையால் அழைக்கிறோம். அப்போ ஏடு என்றால் நூல் என்று அர்த்தம். நூல் என்றால் புத்தகங்கிறது நமக்கு தெரியும், புத்தகங்கிறது நூல். அதே மாதிரி நம்ம அந்த சில மீனிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இந்த மீனிங்க்கு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கும். இது எல்லாமே சிறிய வயதிலிருந்து குழந்தைகள் படிக்க படிக்க மனதில் வந்து பதிந்து கொள்ளும். அவர்கள் 4ஆவது 5ஆம் வகுப்பு போகும்போது மிகவும் எளிமையாக தமிழ் படிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் பிறந்துள்ளோம், தமிழை எளிமையாக அதிகமாக கற்று வைத்திருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் முன்னுரிமை அளிக்கப்படும் வருங்காலங்களில். மிகவும் முக்கியமான விதியங்கள். ஏன்னா தமிழில் நேசிக்கக்கூடிய தலைவர்கள் வரும்போது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆகையால் சிறிய வயதிலிருந்து தமிழை படிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது சிறு சிறு. இதோட மீனிங் என்ன படிங்க? சிறுமை சிறுமை. சிறு என்றால் சிறுமை. அடுத்து படிங்க. சீரு சீரு. அதனோட மீனிங் என்ன படிங்க? பாய்ந்து 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 ஓடுதல். இது ரெண்டும் ஒரே வார்த்தை தான். அதனால் அப்படி ஜாயிண்டாக தான் படிக்கணும். இதுக்கு இந்த பக்கம் இந்த தூக்கிட்ட ஒரு டேஷம் இங்கே ஒரு டேஷம் போடணும். அது மாதிரி அடுத்த வார்த்தையிலேருந்து அடுத்த கிளாஸ்லேருந்து போட்டுக்கலாம். அப்போனா முடியலன்னு அர்த்தம் அந்த வார்த்தை. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிறு என்றால் சிறுமை என்று அர்த்தம். சிறுமைன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு உயர்தரமான செயலை செய்வதற்கும் அதற்கு கீழாக உள்ள செயலை செய்வது அது சிறுமைத்தனம்னு சொல்லுவாங்க. அதை தான் சிறுமை அப்படிங்கிறோம். அடுத்தது சீரு என்பது பாய்ந்து ஓடுதல். பாய்ந்து ஓடுதல் அப்படின்னா சிங்கம், புலி இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு இடத்துல இருந்து அப்படி ஒரு மாதிரி பாய்ந்து அதுக்கப்புறமா ஓடுறது. பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்ச்சலாக வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் வேகமாக பாய்ந்து ஓடுதல். அப்படி ஓடுனாதான் மிகவும் அதைவிட வேகமாக ஓடக்கூடிய சிறிய மானை துரத்தி அதை பிடிக்க முடியும். இதுக்கு பேர் தான் சீரு, சீறி பாய்தல் அப்படின்னு சொல்லுவோம். சீரு என்றால் பாய்ந்து ஓடுதல், சிறு என்றால் சிறுமை என்று பொருள். இந்த பொருளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சிறு என்றால் சிறுமை என்று பொருள், சீரு என்றால் பாய்ந்து ஓடுதல். இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தடுத்த கிளாஸில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து படிங்க. தொடு தொடு. அடுத்து என்ன? தொடுகள். தொடுதலோட தொடுதல் என்பது தொடு என்பதை குறிக்கும். இதுவே உங்களுக்கு நெடில்ல மாறும்போது தோடு தோடு. நம்ம இப்போவும் தோடுன்னு தான் சொல்கிறோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். தோடு கலந்துக்குச்சு, தோடு எடுக்க போகிறோம், இப்படிதான் படிச்சிருக்கிறோம். அப்புறம் ஓரளவு அதுக்கான மீனிங் படிங்க பார்க்கலாம். காதணி அணிகலன். காதணி. காதணி விழா பத்திரிகையில் இன்றளவும் போடுறாங்க. குழந்தைக்கு காதணி விழா, காதுகுத்து விழா அப்படின்னு சொல்கிறோம். அல்லது இப்போ பெரியவங்க அணிகிறதுல அணிகலன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடு என்றால் தொடுதல், இங்கிலீஷில் டச் பண்ணுறது. தோடு என்றால் காதணி, அதாவது காதில் அணிந்து கொள்ளக்கூடிய அணிகலன். அதை தான் நம்ம காதணி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் இப்போ நிறைய பார்க்குறேன் நான். பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் கூட காதணி விழா என்று இப்போலாம் முன்னெல்லாம் வீட்டில் நடத்துனாங்க. இப்போலாம் மண்டபங்களில் காதணி விழான்னு சொல்லி ஃப்ளக்ஸ் வச்சு கொண்டாடுறது அடிக்கடி எல்லா ஊர்கள்லையும் போகும்போது பார்க்க முடியுது. அதனால் தோடு என்றால் காதணி, அணிகலன் என்று குறிக்கும். இந்த 2 வார்த்தைகளுமே குறிக்கும். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வார்த்தை ரெண்டுலேயும் ஒன்று தான். தொடு தோடு வார்த்தைகள் ஒன்று தான். அதில் என்னவோ மாறுது, குறில் நெடில் மாறுது, அவ்வளோதான். அடுத்து படிங்க. கொடு. கொடு. அதோட மீனிங் என்ன? தருதல். அடுத்து படிங்க. கோடு. அதோட மீனிங் என்ன? நேராக வரைதல். கொடு என்றால் தருதல். அதாவது கொடுத்தான் சொல்கிறோம் இல்லைங்களா, தந்தான். தமிழில் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோம். தந்தான், அவன் தான் எனக்கு தந்தான். ராமன் கந்தனிடம் தந்தான், ராமன் கந்தனிடம் கொடுத்தான், இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதுவே நமக்கு நெடிலில் மாறும்போது கோடு என்றால் நேராக வரைதல். பென்சில்லையோ அல்லது பேனாவிலையோ இழுக்கும்போது கோடு போடுறதும் ஒரு வரைதல் தான். அதை நேராக வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் கோடு. அது கிராஸாக வரையும்போது அதுக்கு மாறும். இது நேராக வரைஞ்சா கோடு. அடுத்து படிங்க. வனம். அதோட பொருள் என்ன படிங்க? காடு. வனம் என்றால் அதனோட பொருள் கான். கான்னா என்னன்னா காடு. கான்னாலும் காடு தான், காடுனாலும் ஒன்று தான், வனம்னாலும் ஒன்று தான். இது மூணுமே ஒரே பொருளை தரும். வனம், கான், காடு இது எல்லாமே ஒரே பொருள் தான். இதுவே வா நெடிலா மாறினா வானம் என்றால் விசும்பு. வனம் என்றால் கான் காடு. வனம் கான் காடு இது மூணு ஒரே பொருளை குறிக்குது. வானம்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும்.
வானம் என்றால் விசும்பு என்ற பொருளை நமக்கு கொடுக்கிறது. இதை நாம் தெரிந்து வைத்து கொண்டால் போதுமானது. அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம கொஞ்சம் டீப்பாக படிப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தமிழில் உள்ள கொஞ்சம் உள்ள வார்த்தைகள்லாம் வந்து குழந்தைகள் சிறிய வயதில் படிக்கும்போது தான் உங்களுக்கு எளிமையாக மனதில் பதியும். அப்போ அவங்க எல்கேஜி யூகேஜிலாம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் தான் எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பசுமரத்தாணி போன்று அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு சிறிய வயதில் படிக்கிறது பசு மரத்தில் எப்படி வந்து ஒரு இது வருமோ அது மாதிரி இருக்கும். அடுத்து படிங்க. மலை மலை, அதோட பொருள் என்ன படிங்க. சிகரம் அடுத்தும் படிங்க. மாலை மாலை சிறுபொழுது மலை என்பதால் சிகரம். உங்களுக்கு தெரியும், மலையை பார்க்காதவங்களே இருந்திருக்க மாட்டீங்க. நல்லா உயரமான ஒரு குன்றின் மேல் நிறைய மரங்கள் இருக்கும். அதுதான் வந்து சிகரம்னு சொல்கிறோம். மாலை என்பது சிறு பொழுது. சிறு பொழுது என்றால் நம்ம ஒரு நாளில் இருக்கக்கூடிய பொழுது. பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லியிருக்கு. மனம், அதோட மீனிங் படிங்க. உள்ளம் அடுத்தது அதோட மீனிங் பெருமை கேடு. ஓகே. மனம் என்பது உள்ளம், உள்ளம் கவர்ந்தவன், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். உள்ளத்தை கவர்ந்த பாடல்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சொல்லுவோம். மனம் என்பது உள்ளத்தை குறிக்கிறது. மானம் என்பது பெருமை, பெருமைக்கு கேடு, அப்படியே ஆப்போசிட்டு. பெருமை, கௌரவம், நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் மானம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பெருமையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை வந்து சீர்குலைக்கிற மாதிரி செய்தல் தான் பெருமைக்கு கேடு அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. மனம் என்பது உள்ளம், உள்ளத்தை தொட்டு சொல்லு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மனதை தொட்டு சொல்லு சொல்லுவோம். இதில் என்ன நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுன்னா, மனம் என்பது மா வந்து குறியில் இருக்குது, மானம் என்பதில் மா வந்து நெடிலில் இருக்குது. இந்த எழுத்துக்கள் வந்து குறியிலாக இருக்கும்போது வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்கு, நெடிலாக மாறும்போது வரக்கூடிய வார்த்தைக்கு என்ன மீனிங்கிறது அந்த கிளாஸ். அதனால் இது திரும்ப திரும்ப கேளுங்க. கட்டாயமாக வந்து உங்களுக்கு மனதில் பதிந்து கொள்ளும். உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது அந்த சரியான பதில்களை, டிஎன்பிசி எக்ஸாமோ மற்ற எக்ஸாமோ எழுதும்போது சரியான பதில்களை தேர்ந்தெடுக்க இது பயன்படும்.